அகில இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களையும் ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள நம்ம சகோதர சகோதரிகள் 140 கோடி பேர்களுக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த புனித நாளில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இஸ்லாத்தில் 5 கடமைகள் உள்ளது. கலிமா, தொழுகை, ஈகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ். வசதி உள்ளவர்கள் ஹஜ் பயணம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரமலான் அன்று அனைவரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அறுசுவை உணவை சமைத்து நாம் அருகில் உள்ள பிற மத சகோதரர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று அவர்களோடு அமர்ந்து குடும்பத்துடன் பகிர்ந்து செய்ய வேண்டும் என்பதே இந்த இஸ்லாத்தினுடைய பேரன்பான ஒரு நோக்கம் என்பது தெளிவாக உள்ளது. சகோதரத்துவம், சமத்துவம், மனிதநேயம், இதுதான் இஸ்லாத்தின் முக்கியமான கோட்பாடு. எந்த காலகட்டத்திலையும் ஒரு க்ஷணம் கூட அதில் மாறாமல் இருந்து வந்தோமானால் நமக்கு பாதுகாப்பான சமுதாயம் இதைவிட வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் எதிர் வீட்டு ஜோசப் அவர்களையும் சகோதரர்களாக பாவித்து தாம் சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இப்பொழுதிலிருந்தே உணர்வோடு கொண்டு வருகிறார்களோ அதுதான் பாதுகாப்பான சமுதாயமாக இருக்குமே ஒழிஞ்ச வேறு எந்த மாற்று கருத்தும் இதை தான் இஸ்லாத்தும் போதிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மார்க்கத்தில் புனித குரானில் இருக்கிறது, எக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவரவர் மார்க்கத்திற்கு அவரவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. எந்த காலகட்டத்திலையும் அடுத்தவர் மார்க்கத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது என்று தெள்ளத் தெளிவாக இறைவன் புனித நூல் குரானில் கூறுகின்றான். மேலும் இந்த புனித ரமஜான் பெருநாளை பற்றி பேச வேண்டுமென்றால், ஈகை என்றாலே தர்மம். 2.5% நாம் சேர்த்து வைத்த சொத்திலும், சேர்த்து வைத்த தங்கத்திலும், சேர்த்து வைத்த லாபத்திலும், சேர்த்து வைத்த பணத்திலும் 2.5% நாம் ஜக்காத்தாக கொடுத்து விட்டோம் என்றால் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத் என்று குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நல்லா தெரியும். செல்வந்தர்களுக்கோ நண்பர்களுக்கோ வசதி படைத்தவர்களுக்கு இல்லை, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டோமானால் சொத்து சரியாமல் இருக்கும். டாக்டர் ஃபீஸே கொடுக்க வேண்டியதில்லை. இதான் ஃபீஸ் நீங்கள் மேலே கட்டிடுவீங்களே, இதுதான் ஒரு சிறப்பு. இஸ்லாத்தின் கோட்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி செய்யுங்க. யார் யாரெல்லாம் விஷ் பண்ண முடியுமோ அவங்க விஷ் பண்ணணும்னு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்க வேணாம். நீங்கள் மனசார விட்டுருங்க. 2 ரக்காயத்து நஃபில் தொழுதுட்டு, ஃபஜர் தொழுதுட்டு, லொஹர் தொழுதுட்டு, அசர் தொழுதுட்டு, மஹரிப் தொழுதுட்டு, இஷா தொழுதுட்டு, ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவனிட்டு துவா கேளுங்க கையேந்தி. நாடு சுபிட்சமாக இருக்கணும், பாரத நாடு செழிப்பாக இருக்கணும், உலகத்தில் உள்ள அனைத்து மூளை முடுக்கெல்லாம் தமிழை தலை சிறந்து வழங்க வேண்டும் இறைவனிட்டு கேளுங்க. இறைவன் பரிபூர்ண அருள் அது கிடைக்கும். அந்த துவாவை ஏற்றுக்கொள்வார். ஒரு கையில் 2 கையில் இறைவன் அபுலாக்கியே செய்வான். இது ஒரு சிறப்பான இது. குறிப்பாக ஹஜ் பொறுத்தவரை இந்த வருஷம் ஹஜ் 2024 100% டிஜிட்டல். 1,73,400 ஹாஜிகள் புனித பயணம் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்வாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர்ஸும் இதில் அடங்கும். அவங்களும் தனிப்பட்ட முறையில் செய்வாங்க. அது கொஞ்சம் சதவீதம் விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுப்போம். முதலே சொன்னபடி டிஜிட்டல், இது வெரி ஃபுல் ப்ரூஃப். எந்த ஆஃபீஸுக்கும் எந்த ஸ்டேட்டுக்கும், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு எங்கேயுமே ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை. எல்லாமே சிஸ்டத்தில் பண்ணிடலாம். பணம் கட்டுறதுலேருந்து, விசாலேருந்து, டிக்கெட்லேருந்து போகிறது எல்லாம் வந்துடும். மேலும் 2வது வருஷமாக மெஹரம் இல்லாமல் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த இஸ்லாமிய சகோதரிகள் ஆண் துணை இல்லாமல் ஹஜ் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 6300 பேர் நம்ம சகோதரிகள் ஆண் துணை இல்லாமல் ஹஜ் இந்த புனித பயணம் இந்த வருஷம் செய்கிறாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சிறப்பாக இந்த பயணிகளை செய்கிறாங்க. நம்மளுடைய ஆஃபீஸ் ஜித்தாவில் இந்த இஸ்லாத்தில் உள்ள கடமை ஹஜ்ஜி யார் யாருக்கு எலிஜிபிளோ நல்ல தெளிவாக இருக்குது. மார்க்கம் குழப்பிக்க வேண்டாம். ஒரு பொண்ணு குமர்காரியம் அவங்கள நிறைவேற்றணும், அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஹஜ்ஜிக்கு போனால் அது அலவுடு இல்லை. எல்லாம் இஸ்லாத்தில் குமர்னா பொண்ணுகாரியம். அவங்களுடைய திருமணத்தை முடிச்சுட்டு தான் மற்றதெல்லாம் செய்யணுங்கிறது மார்க்கத்தில் தெளிவாக இருக்குது. அந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்து ஒரு சிறப்பாக போதனை செய்கிறதே என்னன்னா சகோதரத்துவம், ஒற்றுமை.
யக்கும் தீனுக்கும் வலிய தீன், மனித நேயம், மனித பண்பு, அன்பு, லவ், அஃபெக்ஷன். ராமாயணமும் அதுதான் சொல்லுது, பைபிளும் அதுதான் சொல்லுது. எல்லா இறைவனும் அதுதான், ஒரே கருத்து, ஒரே இறைவன் வந்துட்டு அந்த கருத்து லவ் அண்ட் குரானை படிக்க அதில் எல்லாமே குரானில் இருக்குது. இஸ்லாத்தில் எங்கே போகணும், எது செய்யக்கூடாது, எது பண்ணலாம், எது செய்யக்கூடாதுங்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லா மார்க்கமும், உலகத்தில் உள்ள மார்க்கமும் இதை தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து சிறப்பாக ஹஜ்ஜை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஹஜ்ஜு வந்து ஒரு பெரிய புனித பயணம். ரொம்ப நீயத்திருந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 40 நாளுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 40x5 200 வக்கத்து தொழுகை. அது ஹரம், அல் ஹரம் மக்கா. அந்த ஹஜ்ஜி நாங்கள் ஃபஸ்ட்டு மக்காவுக்கு போயிட்டு ஹரன் அந்த மக்கா காபத்துல்லாவை பார்த்துட்டு ஒரு நியத்து வச்சுட்டு ஒரு 3 நாள் அரஃபாத் திறந்த மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினது போல் அது ஒரு சரத்து. அங்கே 3 நாள் இருக்கணும். ஒரு நைட்டு முஸ்தலிஃபா, அந்த கல் மண் ரோடில் வந்து மன்னராக இருந்தாலும் சரி, சாமானிய மனிதராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் சட்டம் ஒன்று தான் இருக்கக்குள்ள அவங்க அங்கே படுத்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு மறுநாள் இதுக்கு போகணும். அதுக்கப்புறம் 3 நாள் சைத்தானுக்கு கல்லெடுத்து கிடைக்கணும். அதுக்கு முந்தி அல்ஹரம் மக்காவுக்கு போய் புனித பயணத்தை பண்ணி 7 தடவை அதை சுற்றிட்டு தொங்கோட்டம்னு சொல்லுவாங்க. வெரி சிம்பிள். தொங்கோட்டம்னா சாவா மரவான்னு மலை இருக்கும் 2. அதில் தண்ணிக்காக பெருமானார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் அப்பான் பீஹிம் அவர் வந்து ஓடுனாருங்கிறது ஹிஸ்ட்ரி, ஐதீகம். நடந்த இது 1400 வருஷத்துக்கு முந்தி. அதை பின்பற்ற வழியாக வந்த முமீன்கள், இஸ்லாமியர்கள், முகமடியர்கள், உலகம் பூரா உள்ளவங்க அதே மாதிரி 7 தடவை நடப்பாங்க. அது நடந்துட்டாலே முடித்து அரஃபாத்துக்கு வந்துட்டாலே சரியாக போச்சு ஹஜ்ஜி. இதுதான் ஹஜ்ஜி. கொஞ்சம் அந்த 7 நாள் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த பவர் 12 வயசு பையனுக்கும் சரி, 102 வயதான முதியவருக்கும் சரி, அந்த பவர் வந்து அவங்களுக்கு எனர்ஜி, ஸ்டாமினா எல்லாம் இறைவனே கொடுத்துருவான். அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய புனித பயணம். இந்த இதில் வந்து யாருமே வந்து விருப்பப்படுறதில்ல. இந்த ஹஜ்ஜிக்கு வந்து உலகம் பூரா ஹஜ்ஜி பயணம் பண்ணுறதுல கிஃப்ட் எடுத்துக்கிறது, மானியம் எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து யாருமே வந்து விருப்பப்படுறதில்ல. அவங்கவுங்க ஹாஜிகள், உங்கள் தகப்பனாராக இருந்தாலும் சரி, உங்கள் தாயாராக இருந்தாலும் சரி, உங்கள் பாட்டனாராக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, மானசீகமாக அந்த பணத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் ஹலாலான பணம், வட்டி இல்லா பணம், ஒரு கெட்ட வழியில் சம்பாதிக்காத பணம், ஒரு நல்ல பணத்துக்கு பேர் ஹலாலான பணங்கள், ஒரு சுத்தமான. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஹஜ்ஜி புனித பயணம் செய்வாங்க. இதுதான் வந்து ஒரு முறை. இன்ஷா அல்லாஹ் இந்த 2024 ஹஜ் சிறப்பாக இருக்கும். 100% டிஜிட்டலாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் தசைர் பாவா தர்கா மாஸ்க். அவரோட தர்பாரில் நின்றுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான இடம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். தர்காக்கள்லாம், பாவாக்கள்லாம் தசைர் பாவா ஒரு பெரிய குத்துப். இவங்க இங்கே அடங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒலிமார்கள் என்ன இங்கேருந்து துவா கேட்டாலும் எல்லா இடத்துல இவங்க வக்கீலாக இருந்து நமக்காக அந்த துவாவை ஹபுலாக்கி கொடுவாங்க. இங்கே வந்து பெரிய பரியல் கிரவுண்டு இருக்குது. இங்கே உள்ள மூமினான மக்களுக்கு வந்து என்னாலும் கஷ்டங்கள் இல்லாமல் மன நிம்மதியோட உறக்கத்தை கொடுக்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு, ஒரு சிறந்த இடம். யார் எந்த மனக்கவலையோடு இங்கே வந்தாலும் துவா கேட்டுட்டு போகிறப்ப ஒரு சிறப்பு. இந்த பள்ளி ஒரு சிறப்பான பள்ளி. இது முதல் தளம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முந்தி இசை அமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சகோதரர் அவர்கள் தலைமையில், என்னுடைய முன்னிலையும், ஜமாத்தார் முன்னிலையும், நிர்வாகிகள் முன்னிலையும் அடிக்கல் நாட்டி இது சிறப்பாக முதல் தளத்தை பண்ணோம். இங்கு ஜும்மா மற்றும் வக்கத்துகள் அனைத்துக்கும் தவறாமல் நடந்து கொண்டிருக்கும். இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருப்பார்கள். ஒரு இந்த மையப்பகுதியில் மயிலாப்பூர், மந்தவெளி, திருவல்லிக்கேணி, இந்த மையப்பகுதியில் இந்த பள்ளி அமைந்திருப்பது ஒரு இறைவனுடைய பெரிய கருணை பார்வை. இங்கிருந்து நடக்கும் தூரம்தான் மெரினா பீச். இங்கிருந்து நடக்கும் தூரம்தான் ராதாகிருஷ்ணன் சாலை, பிரசிடென்ட் ஹோட்டல், அனைத்தும் இங்கிருந்து நடக்க தூரம் அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கிறது. இந்த தர்காவுக்கு, இந்த பள்ளிக்கென்று ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு கேள்வி, இறைவன்
தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன் பள்ளிக்கு சென்று தொழுகிறீர்கள் என்று இருப்பார்கள். பள்ளிக்கு சென்று தொழுவது என்பது ஒரு சுன்னத்து. அது ஒரு பிரமாதமாக மாட மாளிகையோ அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இறைவனை மரம் உருகி 2 ரக்காயத்து தொழுது பக்கத்து விடாமல் தொழுது உருகி துவா கேட்டோம்னா அதுக்கு கூலி பலன் உடனே கிடைக்கும். இதனுடைய சிறப்பு என்னன்னா, வெயில் படாமல் மழை படாமல் எந்த இடம் சுத்தமாக இருக்குதோ அதுக்கு தான் பள்ளி. பள்ளியில் தொழுகிறதுக்கு ஒரு காரணம் ஜமாத்தார்கள் சஃபாக சேர்ந்து ஒருவர் தோல் மேலே இடித்து அவங்க நிற்கிறது தொழுகிறது ஒரு சிறப்பு. ஒரு இமாம் தொழுக வச்சு, இமாம்னா ராஜகுருக்கள், அவர் தொழுக வச்சு அவர் சிறப்பாக பண்ணுறது, அவர் கீழே நம்ம தொழுகிறது ஒரு சிறப்பு. அவர் துவா கேட்கக்குள்ள நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு துவாவிலையும் ஆமீன் ஆமீன்னு சொன்னோம்னா அது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பள்ளி, அதோட பள்ளியோட சிறப்பு அதுதான். பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சிறப்பு இஸ்லாத்தில் உள்ளது. அது ஒரு கடமையாகும். இந்த 5 வேளை தொழுகிறது ஒரு சிறப்பான கடமை. இறைவன் அது கட்டளையிட்ட கடமையாகும். அனைவருக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்கள் இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மசூதி பார்த்திங்களன்னா இருக்கிற ஒரு 180 இயர் ஓல்டு. இது மோஸ்ட்லி இந்த மஸ்ஜித் டெவலப்மெண்ட் லெதருக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மஸ்ஜித் டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் லெதர் இண்டஸ்ட்ரிக்காரங்க தான். மனிதனுடைய உள்ளத்தில் தக்வா அல்லாஹுடைய பயபக்தி வரணும். அல்லாஹுடைய பயபக்தி இருந்தால்தான் உலகத்திலே அமைதி கிடைக்கும். ஒரு மனிதன் 2வது மனிதனுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியும். கிரைம்ஸு இது சட்டங்களாலோ அல்லது போலீஸாலோ மிலிட்ரிலாலோ கிரைம் இதை அழிக்க முடியாது. போலீஸ் இருக்குது, சட்டம் பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ மனுஷன் கிரைம் இதிலிருந்து தப்பித்து கொள்வான். இல்லைன்னு சொன்னால் கிரைம் செய்வான். ஆனால் மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருந்தால் அவை வெளியில் இருக்கட்டும் உள்ளே இருக்கட்டும் அவை கிரைம் இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பான். அல்லாஹ் ஜகாத் சதகை ஃபித்ர் இதுவும் கடமை செஞ்சிருக்கிறான். ஜகாத் செல்வந்தர்கள் இருந்தால் 40ல் ஒரு பங்கு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கொடுக்கணும். சதகை ஃபித்ர் ரமஸான் முடிந்தால் அப்போ 30வது நாள் சதகை ஃபித்ர் கொடுக்கணும். ஏன் என்று சொன்னால், ஒரு செல்வந்தர் அவனுடைய வீட்டில் 8-10 வகையான உணவுகள் இருக்குது. ஆனால் ஒரு செல்வம் இல்லாதவன்ட்டு ஒரு விதமான நல்ல சாப்பாடும் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், எப்போ வரை நீ சதகை ஃபித்ர் அந்த காசு இல்லாத மனிதர்களுக்கு நீ சதகை ஃபித்ர் கொடுக்கவில்லையோ அதுவரை உங்களுடைய நோன்புகள் வானத்தின் மீது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஷஹருல் முவாசாத்னு சொன்னால் மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சகித்து கொள்ளணும். இது இஸ்லாம் போதிக்கிறாங்க. சமுதாயத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறான் ரம்ஜான் நாள் சொன்னால், மற்றவர்களுடைய கஷ்டத்தையும் நாங்கள் கலந்து கொள்ளணும், மற்றவர்களை உதவி செய்யணும். 3வது விஷயம் என்ன, நம்முடைய மனசு நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் செயல்கள் நல்லா வரும். எண்ணங்கள் சுத்தம் இல்லைன்னு சொன்னால் செயல்களும் சரியாக வராது. பொதுவாக வாலிபர்கள் அவங்களுடைய வயசு எளிய வயசுலேயே நிறைய தவறுகள் செய்கிறார்கள். தவறுகள்லேருந்து ஏன் வருதுன்னு சொன்னால், நாங்களுடைய எண்ணங்கள் ஒரு நிலையாக இருக்குதில்லை. அதனால் நிறைய அஹ்லாக்கு குணங்களுக்கு மாற்றமான செயல்கள் இந்த வாலிப பருவத்தில் செய்கிறாங்க. இது மாதிரி செஞ்சால் அதனால் பெற்றோர்களுக்கு கஷ்டம் ஏற்படுது. அதனால் இவங்க பசங்கள் பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்ட செயல்கள் செஞ்சால், கெட்ட குணங்கள் செய்கிறனால் பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக ஆகிடுறாங்க. இதனால் இப்போவே பெற்றோர்கள் நம்முடைய பசங்களுக்கு ஒரு எல்லையிலே ஒரு கட்டுக்கோப்பில் விற்கணும்.
இஸ்லாம் என்ன சொல்கிறான், எண்ணங்கள் நாங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லி. நோன்பு வைக்கிறதுனால் வந்து எண்ணங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் நம்முடைய ஃபுல் லைஃப், ஃபுல் வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக ஆகிடும். இது ஒரு சுருக்கமாக வந்து நான் சன் டிவிக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நல்ல அமல்களை செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.